மகாமுனிவர் வந்தாரு. ஒருவேளை இவர்தான் நம் தந்தையான பக்காசுரனை அடித்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆங்கார கோபத்தால மதவீமனை அடிக்க பெண்ணாக போகப்படி சாபத்தை கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட இவ்வளவு ஒரு வலிமை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் நான் அடிச்சிருக்க மாட்டேன். அந்தாலியே தேடி போனோம், அந்தாலியே தேடி போனோம். தாட்சிக்காரங்கால விழுறத விட சொந்தக்காரங்கால விழுவலாம். அதனால நம்மளுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? நாரத மகாமுனிவர். அவரையே தேடி போனா எப்படியாவது காலை பிடிச்சாவது விரூபம் மட்டும் வரட்டும். முதலாம் முன்ன ஒன்னதான் கவனிக்கணும். யோசனை சொன்னோம். நானு என்ன விட்டுரு தேவருக்கார ஒருத்தர் காட்டுறோம். சொல்லக்கூடிய பலவிதமான மலரை கொண்டு உங்கள் பாதத்தை பணிந்தேன் சுவாமி. நாலு காலையும் என்னன்னு தெரியாம என்ன அடிச்சுட்டீங்க. நான் அடிச்சதுனால அடிக்காடி நான் வாங்கலைன்னா
என்ன அடிக்க வேண்டாம். என் தந்தையார கொண்ட மதவியும நீங்களா எப்படின்னு சொல்லிதான் உங்களை அடிச்சுனா ஒழிச்சு உங்களை அடிக்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் நான் அடிக்கவே கிடையாது. அறியாம செய்த தப்ப தெரியாம செய்த தப்ப என்ன சொல்லுவாங்களா என்ன கொண்டு போய் ஒரு பாங்கணத்துல கூட தள்ளு இந்த மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணி போனதுன்னா பழனிசாமின்னு சொல்லியிருந்தா காலியா தலையில எழுதிந்தா தங்கவேலு கொட்டையை தின்னு சேர்த்து போயிருவேன். தங்கரளி கொட்டையா தங்கரளி கொட்டையா எனக்கு ஒரே ஆதாரமா அடி வாங்கி திருந்தனா தான் திருந்தன மாதிரி இருக்க மாட்டாங்க.
உங்களை அடிச்சதெல்லாம் தவறுதான். அறியாத புத்தியால தெரியாம தவறு செஞ்சுட்டேன். எப்படியாவது தயவு செஞ்சு என் மேல கருணை வச்சு மறுபடியும் நான் சுயரூபத்தை அடையணும். அதுக்கு தகுந்த மார்க்கத்தை சொல்லுங்க சாமி. தாத்தா பேர் ஊம கொடுக்குற மாதிரி சரி சரி. அதனால நாம அடிச்சோம், அவனும் அடிச்சான். அடிச்சது சரி, போயிட்டு போகுது. இப்ப வந்து எனக்கு மட்டும் முன்ன சுயரூபத்தை கொடுங்க. முதல்ல கவனிக்கிற ஆளே நீங்க தான் சாமி. அடிக்க மாட்டேன். அப்படியே ஒரே அடிக்க சுயரூபம் வந்தா நான் செஞ்சதெல்லாம் தவறுதான்னு சொல்லி பங்கவிதமா உங்களை வந்து கவனிக்கிறேன்னு நான் சொன்னாங்க. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் மதிசூரன். ஆமா, அப்படி மதிசூரன் இருக்கிறவன் நீ இப்படி இந்த மாதிரி சூரன் சொல்லி சொன்னா ஆனா ஏத்துக்க மாட்டாங்க, காயத்துக்கு போங்க. ஆமா, அதனால மதிசூரனா இருக்கிறவன் நீ மதுரை வண்டியாக போ. ஆணாக இருக்கும் பொழுது என் பேரு மதுசூரன். ஆணாக இருந்த நானே இப்ப பெண்ணாகிட்டேன். பெண்ணாக இருக்கும் பொழுது என் பேரு மதனவள்ளி. மதனவள்ளி. அப்படி மதனவள்ளியாக இருந்தாலும் உனக்கு சுயம் ஒரு உருவம் கிடைக்கணும்னா பனஞ்சாரி தென்னஞ்சாரி இந்த மாதிரி லாரிலாம் இருக்குல்ல. பிரம்மச்சாரினா என்ன தெரியுமா? பெண்ணாசை, மனையாசை, மண்ணாசை, அண்ணன் தம்பி ஆசை எல்லாம் ஆசையை மறந்துட்டு மஞ்ச வேட்டி கட்டிட்டு காவியாக நான் ஒரு சாமியாராக நான் போய்க்கிறேன். ஆனா மண்ணாசை, மனையாசை, பொன்னாசை, பொருளாசை, அண்ணன் தம்பி ஆசை, ஐந்தாசை மறந்து சாமியாரா போயிட்டு அந்த மாதிரி நினைப்புகளும் போறதில்ல. பொம்பளை ஞாபகம் உங்களுக்கு இல்ல. எனக்கு வேற 3:30 மணி ஆனா தாத்தா நீயும் அவ என்னோட வந்துரு. நீ எல்லாம் பண்ணிவிட்டு 15 ஊருக்கு பெத்து விட்டு நீ போயிட்டு இருக்கிற. அந்த மாதிரி நானும் ஏதாவது சமாச்சாரம் பண்ணிட்டு தான் வந்து சேருவேன். சாமி அவங்ககிட்ட பேசாதீங்க, என்ன பாருங்க சாமி. உனக்கு சொல்லி பேர் வைத்திருக்கிறேன். பேர் வைத்திருந்தா நீ எங்கேயுமே போவாண்டா. இந்த வனத்திலேயே எங்கேயுமே போவாதா. கனவா கட்டி ஆளுக்கு தெரியுறாங்க, அங்க புடிச்சிட்டு போவாங்க. ஆளுங்களை இந்த வனத்திலேயே இங்கேயா சுத்திட்டு இரு, இந்த கரத்திலேயே இரு. உனக்கு சுய உருவம் வேணும்னா உனக்கு நான் உருவம் நான் கொடுக்குறேன். உனக்கு சுய உருவம் தானே? ஆமா. உனக்கு உருவம் வேணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும். என்ன பண்ணோம்? உனக்கு தகுந்த ஆளு அந்த கருப்பா பேட சட்டை போட்டு நிக்கிறான். அந்த ஆளுக்கு போய் சேர்ந்தா உனக்கு சுயரூபம் கிடைக்கும். அவர்கிட்ட போய் சேர்ந்தா சுயரூபம் வருமா? அதுக்குன்னா அப்படி வந்து 10 வருஷத்துக்கு பசங்க ஒட்டு போய் சரிம்மா, நீதான் வனத்திலேயே இரு. உனக்கு சுய உருவம் வேணும்னா நீ உன்னாட்ட ஒரு ஆம்பளை கிட்ட சேரணும். என்ன போல ஒரு அசுரனோட நான் சேர வேண்டும். ஆனாலும் இருக்கும் பொழுது என் உருவத்தை என்னாலேயே பார்க்க முடியாது. ஆனா நான் போய் என்ன போல ஒரு அசுரனோட சேரணும்னா எப்படி சாமி? ஒன்னாத அரக்கனுக்கு தான் வந்து பெத்த தாயும் கிடையாது, செத்த நாயும் கிடையாது. ஆறாந்தாலுமே ஓபன் பண்ணுவாங்க. போய் பாரு என்ன நடந்துருப்பாரு. இதே வனத்துல இரு. அந்த ஆளு எங்க இருக்கிறானே அவனை கூட்டிட்டு வரேன். நீ புடிச்சு விடு. அந்த அவருக்கு பிடிச்சி விடியா தாத்தா? எனக்கு ஏதாவது பிடிச்சி விட்டா தாத்தா? இந்த குளிர் காலம் வர வந்துருச்சு. நீங்க போய் அவனை பாருங்க. இந்த பிருந்தாவனத்திலேயே குளக்கரை இருக்குது. இந்த குளத்துல குளிச்சு நீராடி இந்த மலர்வன சோலையிலேயே நான் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறேன். நீ
இங்கே காத்திரு. நான் உடனே அவன் எங்க இருந்தாலும் சரி நான் கூட்டிட்டு வரேன். சேர்த்துறோம். போயிட்டு வரட்டுமா? டீ காபி சூடா புண்டோட எந்திரிச்சா மரப்பா எந்திரிச்சா மரப்பா எந்திரிச்சா மரப்பா ரயில் இருப்பாங்க பாருங்க. எந்திரிச்சா மரப்பாங்கிறது தெரியாது, இஞ்சி மரப்பாங்கிறது தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆனா அந்த வண்டி வந்துச்சுன்னா நான் அறிவிதான் போய் ஒரு 1/4 மணி நேரம் சிரிச்சுட்டு தான் வருவேன். என்னடா வண்டி வண்டி வேறு பாருங்க, நம்ம செம்பால வச்சுட்டு வருவாங்க பாருங்க. என்னன்னு பெரிய வெங்காயம் 6 கிலோ 100, சின்ன வெங்காயம் 7 கிலோ 100, நல்ல புண்டா கிலோ 120. நல்ல பூண்டு வெள்ளாங்க பூண்டுங்கிறது தெரியாது. சாமி பாக்குறதே பாக்குறேன் ஆளு. சரி கொள்ளுக்கார மாதிரி பாரு. அப்படியே வலி வலி தலையில முடியா இருக்கு. வீரமா நல்லா பாருங்க ஆளு அப்படின்னு. சரி அப்படி இருந்தா இந்த பிறந்தவரத்துல இங்கே இரு. ஏன் சாமி அங்கேயும் இங்கேயும் போய் ஆளு தலைவரத்தோட நீங்களும் நல்லா வாட்டசாரமா தான் இருக்கீங்க. பேசாம நீங்க சுய உறவு வேணுமா? உங்க சாபத்தை வாங்கிட்டு போறியா? நான் அந்த மாதிரி ஆளு இல்லப்பா. எத்தனை வாரம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வித்தியாசம் அதிகமா இருந்தா டீ பிடிக்காதுன்னு. இப்ப போய் எங்க போய் பால் வாங்கிட்டு பால் எங்க போய் பிரிச்சுறது? வித்தியாசம் நேரம் அதிகமா ஓடிட்டாங்க. பண்ணு என்ன வாசனை? ஆமா ஆமா, பால் நேரத்துல எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. 5 மணிக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் பால் பேசி ஆளுக்காரா விட்டுட்டு வாப்பா. நான் போயிட்டு வரமா? இதே ஓடு. மதித்தோர எவ்வளவு வீர தீர புஜமாக்கி கொண்டவன் அவனை பெண்ணாக மாத்தி, என்ன பேரு? மதனவள்ளி. மதனவள்ளின்னு பேரை வச்சு அந்த அம்மாவை விட்டுட்டேன். அந்த அம்மாவுக்கு சுய உருவத்தை கொடுக்கணும்னா இப்படிதான் சமாச்சாரத்தையும் சொல்லிட்டேன். நானே கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீ ஆளுக்கு எங்க போவ? ஆனா யாரு என்ன காரணம் தெரியுமா? ஆளுங்களா அதை முதல் தெரியுறாங்களா? யாரு போவாங்க? முதல்ல தடம் தெரியாம தவணிக்கிறாங்கடா. தெரியல. அதனால இந்த இடுமா வந்து ஆண்டு வரக்கூடிய இது சூரன் ஒருத்தரதான். இது சூரன் அவன் வந்து நான் தான் உலகத்துல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வனத்துல ஒரு சிங்கம் தான் இருக்கணும். 2 சிங்கம் தான் சண்டை வரும். 2 ஆண் சிங்கம் தான் சண்டை வரும். அதனால ஒரு சிங்கம் தான் இருக்கணும். அதனால அவன் நான் என்ன தவிர வேற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் தலையெடுப்பா நிக்கிறான். இப்ப நம்ம இடுமா வனத்துல போய் அவனே போய் இப்படி ஒரு இப்படி எட்டி பார்த்து போறோம்.